தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கை முழுவதும் தோல்வியாய் போய் கொண்டிருக்கிறது, நான் தோல்வியின் மேல தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மனம் உடைந்து காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவரை விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அநேக பலவீனங்கள் நிமித்தமாய் நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன். எப்போது என் பலவீனத்தை நான் ஜெயிக்க போகிறேன்? என் பாடுகளை நான் ஜெயிக்க போகிறேன்? எப்பொழுது நான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? என் தோல்வியில் எப்பொழுதும் மாறும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிங்க என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே கூட சீஷர்கள் கூடவே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு விசுவாசம் குறையப்பட்டிருந்தது. அவங்க ஜெபிக்கிறார்கள், ஏசப்பா எங்க விசுவாசம் பெருகும்படி எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறார்கள். அதே போலதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பேர் வெற்றியை பெற்றுக்கொள்ளாததுக்கு மிகப்பெரிய காரணம் அவங்க வாழ்க்கையில விசுவாசம் இல்லாததுதான். இன்னைக்கு ஆண்டவரை உண்மையாய் விசுவாசிங்க, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆம்.